வெல்கம் டு கலஜியம் ஃபேமிலி. இப்போ வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் கோவக்காய் கிரேவியும் பன்னீர் சப்பாத்தியும் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோவக்காய் கிரேவிக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். கோவக்காய் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்குது, தக்காளி 2, மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, தயிர், தண்ணி. இந்த கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பவுடர் எல்லாம் இதில் போட்டுட்டு தண்ணியில் கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். நம்ம அப்படியே போட போகிறதில்ல. அதுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, நான் இந்த ஸ்பூனில் தான் போடுறேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது வந்து சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இங்கே வந்து கரம் மசாலா அதுவும் 1/2 ஸ்பூன். இது தண்ணியில் கரைச்சிடலாம். இப்போ வந்து பன்னீர் சப்பாத்திக்கு பார்த்துடலாம். பன்னீர் சப்பாத்திக்கு 200 கிராம் பன்னீர், அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. பன்னீர் சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பன்னீர் சப்பாத்திக்கு பன்னீர் கிரைண்டரில் போட்டு அரைச்சாச்சு. மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வேற கப்பில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க, ரெஸ்ட்டில் வச்சிருங்க. கோவக்காய் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு, ஜீரகம் மட்டும்தான் போடணும். ஏன்னா அவங்க அப்படிதான் போடுவாங்க நார்த் இந்தியன்ஸு. போட்டுடலாம். தக்காளி வணங்கிடுச்சு. அடுத்தது கோவக்காய் சேர்த்திடலாம். பாருங்க, கோவக்காய் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த மசாலா ஐட்டம் இதில் ஊற்றிடலாம். பவுடர் இல்லை, பாருங்க, நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சிருந்த தயிர் 4 ஸ்பூன் வருது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டாச்சு. நீ பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கிரேவி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவைன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டு இறக்கிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கு, நான் அதை போடுறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கசக்கி போடணும். பாருங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீ ஆஃப் பண்ணி வேறையில் மாற்றிக்கலாம். பன்னீர் சப்பாத்திக்கு மாவு ரெடியாக இருக்கு. இப்போ போட்டுடலாம் எப்படின்ட்டு. பன்னீர் போட்டதுனால கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கல்லு காஞ்சிச்சு. சப்பாத்தி போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் வேணும். எண்ணெய் ஊற்றி தான் இந்த சப்பாத்தி சுடணும். ட்ரையாக பண்ண முடியாது. கடலெண்ணெய் ஊற்றி தான் இது பண்ணியிருக்கிறேன் நான் இன்னைக்கு. எண்ணெய் கொஞ்சம் வேணும். பாருங்க எப்படி இருக்கு. 2-3 நல்லா வெந்துருச்சு. இது எடுத்துடலாம். இனி எல்லா சப்பாத்தி இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்.
சப்பாத்தி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில். இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிரேவி, என்னோட ஸ்டைல் நான் கோவக்காவும் பன்னீர் சப்பாத்தியும் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் அமுத்திக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. தேங்க்யூ.